Hi friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல ஒரு இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் தான் பார்க்க போறோம். அது ரொம்ப நேரம்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் குயிக்கா செஞ்சற மாதிரி ஒரு சாம்பார் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அதே கடாயில ஒரு 3 தக்காளி பழம், 2 துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போல், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், இது நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். மசாலா வறுக்கிறதுக்கு மட்டும் தான் டைமு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பயிரெலாம் வேக வைக்க வைத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனையாக நல்லா மசாலாலாம் அரைச்சி செஞ்சதால் ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வாசனைக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு இல்லாத சூப்பரான சாம்பார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.